நீதிபதி குன்கா அவர்கள் தந்த தீர்ப்பு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவருடைய தோழி சசிகலா நடராஜன் அவர்கள், சுதாகரன் அவர்கள், இளவரசி ஆகிய இந்த 4 பேர்களுக்கும் 4 ஆண்டு கால தண்டனை. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் ஃபைன், மற்ற மூவர்களுக்கு 10 கோடி ரூபாய் ஃபைன். ஆக இந்த தீர்ப்பு இப்பொழுது நிலைநாட்டப்பட்டிருக்கு. ஆக நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிற காரணத்தால் இனிமேல் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பொது வாழ்வில் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில், வரலாற்று சிறப்புக்குரிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. எனவே தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடியவரை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, தீர்ப்பு வந்துவிட்ட காரணத்தால் உடனடியாக ஒரு நிலையான ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையின் அடிப்படையில், அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் உடனடியாக ஒரு நிலையான ஆட்சியை உருவாக்கி தருவதற்கு கவர்னர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அதெல்லாம் நீங்க போய் அங்க கேளுங்க. கவர்னர் இவ்வளவு காலதாமதம் பண்ணது இதுதான் காரணம் நினைக்கிறீங்களா?